நிலக்கடலையை வச்சு சூப்பரான டிஷ் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். இந்த டிஷ் வந்து குழந்தைங்க வேணானே சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. பொதுவாக குழந்தைங்க நிலக்கடலை, வேர்க்கடலை இதெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. அது மாதிரி குழந்தைங்களுக்கு இது மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுங்க. சூப்பராக குழந்தைங்க வேணானே சொல்லாமல் சாப்பிடுவாங்க. மார்க்கெட்லேருந்து நல்ல கடலை இது மாதிரி வாங்கிட்டு வந்து அதில் நல்லா மண் ஊட்டியிருக்கோம். நல்லா இது மாதிரி தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு கடலையை நம்ம வேக வைக்கலாம். இது மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை குழந்தைங்களுக்கு இது மாதிரி நிலக்கடலை கொடுத்தா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஒரு பாத்திரத்தில் இது மாதிரி தண்ணி ஊற்றிட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இது மாதிரி ஓட்டை உள்ள பாத்திரமாக வச்சு அதில் கடலையை இது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணியில் போட்டு தான் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இது மாதிரியே வேக வைக்கலாம். கடலை சூப்பராக வெந்துடும். நீங்கள் தண்ணியில் வச்சு வேக வச்சிங்கன்னா கடலைக்குள்ளெல்லாம் தண்ணி போயிடும். அதனால் இது மாதிரி வேக வைங்க. நம்மளுக்கு உரிக்கிறதுக்கு கடலையை உரிக்கிறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். அது மாதிரி இது மாதிரி வேக வச்சுருங்க. கடலை நல்லா வெந்துருச்சு. இது மாதிரி நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் அல்லது ஒரு 1/4 மணி நேரம் நம்ம கேஸோட பர்னரை பொறுத்து தான் இந்த அளவுக்கு கடலை வெந்துருச்சு. இதை நம்ம உரித்து தனித்தனியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மாங்காய் அப்படியே மரத்துலேருந்தே பறிச்சிட்டு வந்தோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. நல்லா பச்சை பசேர்னு மாங்காயை கடலையை வேக வச்சாச்சு. இப்போ மாங்காயை இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை துருவி எடுத்து வச்சுக்கலாம். மாங்காய் வந்து புளிப்புக்காக மாங்காய் சேர்க்குறது. ஏன்னா குழந்தைங்க நம்ம ஸ்ட்ரீட்டில் விற்கிறதுலலாம் தான் மாங்காய், கேரட்டு இதெல்லாம் போட்டு தானே குழந்தைங்கள நம்மளை சாப்பிட வைக்கிறாங்க, விரும்பி சாப்பிட்றாங்க. அதனால் நீங்களும் எப்பயும் ஒரே ஸ்டைலில் செய்யாமல் இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் இது மாதிரி ஒரு கேரட் ஒன்று, அதையும் நல்லா இது மாதிரி தோலெல்லாம் நீக்கிட்டு அதையும் நல்லா மாங்காய் துருவின மாதிரியே கேரட்டையும் துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் மாங்காய், கேரட்டு, பட்டரு எல்லாம் சேர்றதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்க கடையில் போய் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நம்ம வீட்டிலையே நம்ம பண்ணி கொடுத்தா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. வெறும் கடலை வெவிச்சு கொடுத்தா எந்த குழந்தையும் சாப்பிடாது. இது மாதிரி பண்ணி கொடுங்க. கேரட் துருவி எடுத்தாச்சு. இப்போது நம்ம பட்டர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பட்டர் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு எண்ணெய் சேர்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். பட்டர் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். அந்த வாசனையே ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் வந்து அந்த அளவுக்கு இதுக்கு செட் ஆகாது. இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் நூடுல்ஸ் பவுடர் 1 ஸ்பூன். நீங்கள் மேகி பவுடர் கிடையாது, நூடுல்ஸ் பவுடர்னே விற்கும் கடையில். அந்த நூடுல்ஸ் பவுடர், மிளகாய்த்தூள் 2 சேர்த்து அந்த பட்டர்லேயே நல்லா இது மாதிரி நல்லா அந்த பச்சை வாசனை போகணும். அந்தளவுக்கு நல்லா இதில் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. பட்டர் உருகிறப்ப கேஸ் ஆனில் இருக்கணும். நம்ம மிளகாய்த்தூள், நூடுல்ஸ் பவுடர் போடுறப்ப கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க, இல்லாட்டி கருகிரும். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இது மாதிரி நீங்கள் பண்ணணும். அந்த ஹீட்லேயே அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இதுக்கப்புறம் நம்ம உரித்து வச்ச நிலக்கடலையே இதில் சேர்த்துக்கலாம். நிலக்கடலை வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த நிலக்கடலை வாரத்துக்கு ஒரு முறை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறது, நம்மளும் சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்து தரும். நல்லா உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும். ரத்த அழுத்தத்தை குறைக்கும், ரத்தத்தை சீராக்கும். அதனால் வாரம் ஒரு முறை நிலக்கடலை சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு டெஃபினட்டாக வாரத்துக்கு ஒரு முறை கொடுங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம துருகி வச்ச கேரட்டு, மாங்காய் எல்லாத்தையும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சேர்த்துட்டு ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு எஸ்கேப் ஆகிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
உங்கள் வீட்டில் இது மாதிரி மீன் தொட்டி இருந்துச்சுன்னா இந்த ஃபோனெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு டெய்லியும் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் இந்த மீனை பாருங்கள். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். வீட்டுக்கு முன்னாடி நம்ம நுழையிற இடத்துல மீன் தொட்டி இருந்தால் வீட்டில் செல்வமும் பெருகும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும்.